பேக் சைடு லைட்டில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் படம் போட்டேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் எரியுது, பேக்கில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் கடை எடுத்துருக்கு போல். ஏன்னா நைட் டைம் பார்த்தீங்கன்னா பேக் லைட்னா ரொம்ப முக்கியம். வேண்டாம், காலையில் சாப்பிட்டு ஒரு மாதிரியாது. கைஸ் எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுது, அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம வேறு உலகத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. நீங்கள் டிவி கேக்கு ஓட்டு போடுறது ஒன்றுனா டிஎம்கேக்கு ஓட்டு போடுறதுனா ஒன்று தான். ஏன்னா ரெண்டு பேரும் கூட்டு கலவாணிகள். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 23. எங்கே போகிறோன்னா எண்ணூர் போகிறோம் கைஸ். இன்னும் கொஞ்சம் நாளில் இது டீ கடைலாம் நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா இங்கே ரவுண்ட் அண்ணா வரப்போகுது. ஃபாகி இருக்கும்னு நினைக்கிறேன். நீ பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல லைட்டில் அப்படியே ஃபாகியை தெரியுது. இப்போலாம் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்து கிளம்புறாங்க. இப்போ 2 ரைடு, போன ரைடும் சீக்கிரமாக கிளம்புனேன் 5:15. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:18, 3 நிமிஷம் லேட்டாக கிளம்பியிருக்கேன். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இது மாதிரி கிளம்புறேன். அதிகமாக பார்த்தீங்கன்னா 6 மணி 6:15 அது மாதிரி தான் கிளம்புவேன். இப்போ சீக்கிரமாக பழையபடியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது காலையில் போனோன்னா கொஞ்சம் ஃபீல் நல்லா இருக்குது. அப்புறம் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வர மாதிரி இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. பேக் சைடு லைட்டில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் படம் போட்டேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் எரியுது, பேக்கில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் கடை எடுத்துருக்கு போல். ஏன்னா நைட் டைம் பார்த்தீங்கன்னா பேக் லைட்னா ரொம்ப முக்கியம், சேஃப்டி. ஆனால் எப்படி வர்றது அது இது பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் நிறைய போகிற ரூட் வேறு, கொஞ்சம் கேர்ஃபுல்லான பார்க்கணும். அது வரைக்கும் பரவாயில்ல. எல்லோ கலர் ஷர்ட்டு போட்டுன்னு வந்தேன், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ண சொல்ல சேஃப்டி ரொம்ப முக்கியம். சைக்கிள் பைக்கில் பண்ண சொல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதெல்லாம் லைட்டாக பட்டவரை நம்ம உயிராக போயிடும். டீ கடை பார்த்தோன்னே டீ ஒன்று என்ன சொல்கிறீங்க? எல்லாம் பார்த்தீங்களா? எங்கேருந்து வரானுங்க லாரி காரணம் பட் எந்த ரூட்டில் வரானுன்ட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கைஸ் உங்களுக்கு தெரிதான்னு தெரியல, பனிமூட்டம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு சைட்லலாம் பார்க்கறதுக்கு அது லைட்டான வெளிச்சத்தெலாம் பார்க்க சொல்ல அப்படியே பார்த்தீங்கன்னா அதிகமாகிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் தான் கைஸ் இது இருக்கும். மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 10 நாள் இருக்குமா, அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் காட்டுன்னு காட்ட போகுது. இப்போயே காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஒரு 3 மணிக்கு மேலேனா லைட்டாக குளிர ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வெயில் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் தூக்கம்னா வர மாட்டுது கைஸ். அது எல்லாருக்கும் அப்படின்னா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. முன்னாடி ஈஸியாக பத்துருவோம். இப்போ என்ன தான் நம்ம படுக்குன்னு வச்சாலும் தூக்கம் மட்டும் வர மாட்டேங்குது. ஏதோ கண்ணை மூடிக்கின்னு ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கோம்ல கைஸ். சம்பவம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி வேறு லெவலில் இருக்குது ஃபீலு. நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா பனி மட்டும் தான். எனக்கு என்னென்னா அது பின்னாடி அது லைட்டு ப்ராப்ளமாக இருக்குது, சார்ஜ் இல்லாமல் இருக்குது. அதை கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா எப்போ எவன் எப்படி வரணும்னு தெரியல, சுத்தமாக தெரியல எதிர. அது மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் கேமராவில் உங்களுக்கு அதளவுக்கு தெரிதானு தெரியல, பட் செம்மையாக இருக்குது கைஸ். ஃபுல் ஃபாகில் இருக்கணும். நம்ம ஃபுல்லாக பண்ணி மூட்டத்துக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கோம் சைக்கிள் ஓட்டின்னு. பாருங்கள் லைட் வச்சுட்டு பார்த்துட்டுங்களா, வேறு லெவலு. இதெல்லாம் இப்போ அனுப்பிக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கோ ஒரு வாட்டி தான் செம்ம ஃபீலாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேண்டாம், காலையில் சாப்பிட்டு ஒரு மாதிரியாது. நீ சொல்லிட்டீங்க, பேப்பர் ஒன்று கொடுங்க. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி. கைஸ் எனக்கு ஒரு
சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுது, அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறீங்களா, இந்தியா ஒன் ஏடிஎம்மோட பணம் எடுக்காதீங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 200 300 தேவை, உங்களுக்கு 20 ரூபா 30 ரூபா டேக்ஸாக பிடிக்கிறாங்க, ஏடிஎம் சார்ஜாக. நீங்கள் சில்லற வரோன்ட்டு அதில் எடுப்பீங்க, பட் பிடிக்கிறாங்க. நான் எப்போ அது கண்டுபிடிச்சேன்னா, நான் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா அது பேங்கிங் ஆப்பை யூஸ் பண்ணல. நார்மலாக கூகுள் பே இது பண்ணி அவ்வளோதான். பேங்கிங் ஆப்பை யூஸ் பண்ணாமல் இருந்தேன். அது யூஸ் பண்ண பிறகு தெரிஞ்சதுன்னா, சரி அது யூஸ் பண்ண பிறகுன்னா எனக்கு தெரிய ஆரம்பிச்சது காசு பிடிக்கிறதுலாம். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எடுங்க, எஸ்பிஐயில் எடுங்க, இந்தியன் பேங்க்கில் எடுங்க, அப்புறம் மீதி பேங்க்கில் என்னமோ செக் பண்ணி வாங்கணும். பட் இந்தியா ஒன்று ஏடிஎம்மில் மட்டும் இப்போதைக்கு எடுக்காதீங்க, இன்னும் எல்லாத்துக்கும் டேக்ஸ் பிடிக்கிறாங்க. இந்த டீ குடி சொல்ல நல்லா காமெடியாக இருந்தது. நல்லா டீ மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப ஜாலி டைப்பில் இருக்கார், பாட்டு பாடிங்க, வாங்க டீ சாப்பிடுங்க மசாலா டீ அப்படின்னு சொல்லியிருந்தார். ப்ளஸ் அங்கே கேஷியரும் பார்த்தோன்னா பாட்டை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னாரு. சரி சொல்கிறாங்களே, ஏன்னா காலையில் சாப்பிடவே கூடாது, என்ன ஐட்டம் அது இவ்வளோ காலையில் சாப்பிடக்கூடாது, ஏன்னா சரிக்காது சொல்லுவாங்க. சரி அவர் சொல்கிறாரு, அது சாப்பிட்டு சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்தது, டீயும் சூப்பராக இருந்தது, போண்டாவும் நல்லா தான் இருந்தது. கிளைமேட் சூப்பராக இல்லைங்க, ஏதோ நம்ம வேறு உலகத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுப்பாங்க, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குப்பாங்க. லைட் இப்படி வச்சுட்டேன், ஏன்னா நமக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். இந்த சைக்கிளிங்கெலாம் போன சொல்ல, இந்த காலையில் டீ சாப்பிட்டு போண்டா சாப்பிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். ஏன்னா நம்ம வீட்டில் சொல்ல காலையில் ஏன்டா சாப்பிட்றோன்னு தோணும், என்னடா எண்ணெய் ஐட்டம் காலையில் சாப்பிடக்கூடாது. பட் இது மாதிரி அவர் சொன்ன பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட்டாலும் ஒன்றாகாது, ஏன்னா நம்ம சைக்கிள் மிதிக்கிறோங்களா, அதால் அதே நம்ம வீட்டில் சாப்பிட்டோம்னா ஏதோ ஒரு கோளாறு பண்ணும். அது ஒரு பெனிஃபிட் இருக்குது சைக்கிளிங்கில் எல்லாத்துலேயும் பெனிஃபிட்டுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபீல் கிடைக்கும், ட்ராவல் பண்ண சொல்ல இதுதான் ரியல் ட்ராவல்னு ஒரு ஃபீல் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு காசு மிச்சம், அதை பெட்ரோல் போடுற காசுக்கு நீங்கள் என்னச்சும் வாங்கி சாப்பிட்டு போகலாம், பொறுமையாக நீ இயற்கையை ரசிக்கலாம். இதெல்லாம் தனி ஒரு வாய்ப்பு சைக்கிளிங் பொறுத்தவரை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்னா ஃபஸ்ட்டு, அப்புறம் பைக்கு கற்றுதுன்னா ட்ரெயினு பஸ்ஸு, அது கற்றுதுன்னா காரு. நம்ம நினைப்போம் சின்ன வயசில் ஏசி ட்ரெயினில் போகணுன்னு நினைப்பேன், அது போயிட்ட பிறகு எல்லாம் கழிச்சு போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்துட்டு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பைக்கு சைக்கிள்லாம் பஸ்ஸில் இதான் நம்ம வாங்கி ஓட்டணும்னு நினைப்போம். அதெல்லாம் வாங்கி திரும்ப நம்ம ஓட்டினதுக்கு செழிச்சு போகிறோம். அதே மாதிரி காரம் அங்கெல்லாம் காரம் வச்சுருக்காங்கப்பா, அது நம்ம சொந்தமாக நம்மளோ ஓட்டணும்னு, அது ஆனாலும் உங்களுக்கு அப்படி தான். எதுவுமே நீங்கள் சொந்தமாக்காத வரையும் உங்களுக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு லெவல். ஆனால் சொந்தமாக்கணும்னு வச்சிங்கன்னா, சொந்தமாக்கிட்டிங்கன்னா அப்புறம் அதை பழைய சந்தோஷம் கிடைக்குன்னா கிடைக்காது. அதான் உண்மை. இந்த வீடியோ நீங்கள் இதுவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் டிவி கேக்கு ஓட்டு போடுறது ஒன்றுனா டிஎம்கே ஓட்டு போடுறது தான் ஒன்று. ஏன்னா 2 பேரும் கூட்டு கலவாணிகள். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை நான் சொன்ன இந்த 2026 பிறகு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா ஒன்று இப்போ மங்காத்தா படம் பார்த்துருப்பீங்க, அஜித்துது. அதில் நம்மளுக்கு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரி, அஜித் பார்த்தோன்னா வில்லன், நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் படத்தில் வச்சுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேரும் அது மாதிரி இது இருக்கும், சான்சஸ் இருக்குது. ஒன்று டிஎம்கே கைகூலியாக இருக்கலாம், இல்லை பாஜக கைகூலியாக இருக்கலாம், ஓகேவா. ஆனால் விஜய் நல்லவராக கேட்டிங்கன்னா நல்லவர் கிடையாது. ஏன்னா பேக்ரவுண்டில் ஏகாப்பட்ட இது. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் குடும்பத்தையே பார்க்கறதுக்கு வந்து கிடையாது, ஓகேவா. அவன் குடும்பத்தை இப்போது கட்சின்னு பேர் அறிவிச்சாச்சு, கட்சியில் வர போகிற நிற்க போகிற எலெக்ஷன். ஆனால் அவன் குடும்பத்தை சும்மா ஒரு மேடி கூட்டம் வந்துருக்காங்களா, கூட்டம் இல்லை, ஃபேமிலியாக பார்க்க வச்சு இல்லை, நாடு எப்படி பார்ப்பேன். உனக்குக்காக பதிவு ஆசை பணத்தார் சினிமாலேயே பண்ண ஏமாத்திருந்தேன். சினிமாலேயே பார்த்தீங்கன்னா சில நடிகர் மாதிரி உடம்பு ஏற்றி குறைச்சி நடிக்கிற ஆள் இன்னைக்கு கிடையாது. உனக்கு நீ இப்படி பிக்கப் ஆகணும்னா விளம்பரம் ஐடிவிங்க வச்சு மற்றவங்களுக்கு கோல்டு காயினை கொடுத்துட்டு மற்றவங்களை பற்றி தப்பாக பேசினா நீ முன்னேறல, நீ உண்மையாக முன்னேறல. உண்மையாக முன்னேறவங்க வேறு, அது நம்ம அஜித்தை போகலான்னு சொல்லலாம். பட் நீ உண்மையாக முன்னேறல, எல்லாம் ஃப்ராடு வேலை தான். இவனுங்களுக்கு இப்போ என்ன தேவைன்னா சீமானை அழிக்கணும், அதுக்காக இறங்கிட்டாங்க. ஏன்னா இப்போது சப்போஸ் சீமான் ஜெயிச்சான்னா இந்த இடத்தெல்லாம் விற்க முடியாது, இவங்க ஃப்ளாட் போட்டு கம்பெனிக்காரங்களாம் குத்தகை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஓரளவு மாற்றிடுவார். ஏன்னா அப்புறம் பாரு இன்னொரு சான்ஸ் ஏன் அவர் கொடுக்கலான்றனா, அவர் ஒரு 5 வருஷமாக அரசியலில் இருக்கிறார்.
ஓகேவா? அதால ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். சும்மா 1ஆவதுலேருந்து 10ஆவது போனவனுக்கு ஆசைப்பட்டு நம்ம ஆட்சியை குத்தான விஜய் போலாவில் குத்தமானா நாடு எப்படி இருக்குது அதே மாதிரி நாசமாக போயிட்டே இருக்கும். அதனால் நல்லா செஞ்சு சித்து ஓட்டு பாருங்கள். 2024 வந்துச்சு 6வது வருஷம். ஓகேங்களா? இந்த வீடியோ நோட் பண்ணி வச்சிங்க. நான் சொல்கிறது இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒன்லி மங்காத்தா கேமு, அப்படி இல்லைன்னா பதிவாசை, இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. பட் நல்ல செய்யறதுக்கு விஜய் வரலை. ஏன்னா நல்லா செஞ்சுருந்தால் சினிமாலேயே கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கினார். அப்பயே பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கலாம். அதை சொல்லுவாங்க சில ராகவ ரீசெண்ட் பேட்டியில் எதுவும் சொல்லியிருந்தார். சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் நல்லா செய்யணும் கிடையாது, நம்மளால காசு இருந்தால் செய்யலாம். அதே மாதிரி கேபி பாலாவோ சொல்லியிருப்பார், நான் பிச்சா தவிர பரவாயில்ல, நான் 4 பேருக்கு நல்லது செய்யணும். அதுதான் மைண்ட் த்ராட். அது மாதிரி செஞ்சுட்டு அது மாதிரி ஏற்கனவே செஞ்சு நீ வந்திருந்தானா ஓகே. நீ அதான் சொல்கிறேன், நீ ஏமாற்றி பழிச்சாலண்ணா நான் தான் நம்பர் 1, நான் தான் சூப்பர் ஸ்டாரு, நான் தான் கெத்துன்ட்டு மற்றவங்களை தாழ்த்தி அதை வலைப்பயிற்சி இவனுங்களாம் கோல்டு காயின் குத்தி பேச வைக்கிற ஆள்னா நீ உண்மையாக முன்னேறினா நான் பாராட்டுவேன். ஆனால் நீ ஏமாற்றி முன்னேறிடுவேன். ஓகேவா? அதனால் நீ ஃப்ராடுன்ட்டு எனக்கு தெரியுது. ஆனால் இது சில பேருக்கு புரியல. சொன்னால் நம்மளை தற்கொலைன்னுவானுங்க. ரசிகர் கூட பாருங்கள் விஜய் போலேயே இருக்கானுங்க. புரிதலே கிடையாது எது எப்படி பேசணும். ஒன்றா அவனுங்க வீல ரியல் நம்பிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க சொல்ல அவனுங்களெல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா ஒரு வழியாகும். இப்போயே பாருங்கள் ரோட்டில் போகிற வழியெல்லாம் பேனர். இன்னும் நான் ஆட்சிக்கு ஜெயிச்சேன் என்ன நான் வேலை பண்ணுவானுங்க பாருங்கள். அவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கும்பல். எப்படின்னா சினிமா எப்படின்ட்டு அதே மாதிரி அரசியலாம் பார்க்குறானுங்க. அது மாதிரி பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் ஒரு வழியாயிரும். நாளைக்கு அவனுக்கு சான்ஸ் கொடுத்து ஜெயிக்க வச்சிருப்பான்னா எல்லாருமே அவங்க ஒரு கட்சியில் இருப்பானுங்க. சரி, எல்லாருமே ஒரு பதவியில் இருப்பானுங்க. கொடுத்து ஓவராக பண்ண ஆரம்பிப்பானுங்க. ஸோ அதனால் யோசனை பண்ணி ஓட்டு போடுங்க. இதை நான் போன வீடியோவில் சொன்னேன், பட் அதை ஜெனரல் டீட்டெயிலாக சொல்லலை. பட் இது வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். 2024 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சு. பாருங்க எப்படி இருக்கு. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது மாதிரி பனிமூட்டத்தை பார்க்கணுன்ட்டு ஒரு வழியை இன்றைக்கி பார்த்துட்டேன். போன வாரம் கூட பார்த்தேன், பட் போன வாரம் இதாலும் டீப்பாக பார்க்கல. இன்றைக்கி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இன்னும் அது காலையில்னா மறக்க முடியாதுங்க. அது வீடியோவில் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. ஃபுல்லாக ஃபனி, எதுவுமே தெரியல. பட் நான் எதிர்பார்த்ததோட இன்றைக்கி செம்ம ஃபீலாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம மீஞ்சூரை தாண்டி போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம வீட்டில் உட்காந்தா பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. ரைட், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 ஆகுது. நம்ம எண்ணூர் போகலான்னு பிளான், பட் ரூட்டை மாற்றிடுச்சு. ஏன்னா நமக்கு பேக் சைடு பாருங்கள் செம்ம பாக்கியாக இருக்குது. நம்ம அப்படியே போயிட்டு ரெடி சொல்லிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போகணும். ஏன்னா இதை பார்க்க போனாலும் நம்ம ஒரே ரூட்டில் போகிற மாதிரி இருக்கும். போனால் அப்படி சுத்தம் பண்ண மாதிரி இருக்கும். அது ஒரு ஃபீல் கிடைக்கும். இது பாய் எப்படி இருக்குன்னு நம்ம அது உள்ளே போய் பார்த்தோன்னா தெரியும். அது ரோட்டு வழியாக போனோம்னா தெரியும். ஏன்னா இது பக்கம் லாரிங்கெலாம் போகுது. எப்படி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கும், அப்புறம் இருக்காது. அதனால் நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். தரமான பாக்கியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இந்த சன்செட்டுக்கான கைஸ் இவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணேன். நான் எடுக்க சொல்ல இன்னொரு வீடியோ பேசியிருந்தேன். அதால் ஒரு ரீலுக்காக ஒரு வீடியோ பேசியிருந்தேன். அதால் ஷூட் பண்ண முடியல. சன்செட்டை நம்ம பார்த்துட்டோம். பனிமூட்டம் வேறு லெவலில் இருக்குது. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுது. ஒரு 1/2 hour மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ கிளம்பிட்டோம். நம்ம ஃபாகி பாருங்கள் கைஸ் வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி நான் எதிர்பார்க்காத தருணம் இதுதான், மறக்கவே முடியாது. செம்ம ஒரு ஃபீலாக இருக்குது. இதுலேயே நம்ம சைக்கிள் ஓடி போனால் எப்படி இருக்கும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நான் ஓட்டுறேன், நீங்கள் இனிமேல் ஓட்டுங்க. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:10 ஆகுது. இன்னொரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கேன் வீட்டுக்கு. இதோட வீடியோ லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.